ஹாய். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு 3 ஸ்நாக்ஸ், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது வீக் எண்டில் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, வீக் டேஸில் ஸ்கூலுக்கு கொடுத்து வரதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் 3 ரெசிபீஸ் செய்ய போகிறேன். என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொரி உருண்டை தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு 1 கப் வெல்லத்துக்கு 4 கப் பொரி நமக்கு தேவைப்படும். பொரியை லைட்டாக வறுத்துக்கிறேன். வெல்லத்தையும் லைட்டாக அரைகுறையாக திருவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பாகு காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். இது உருட்டு பதம் வர வரைக்கும் நல்லா காய்ச்சிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். இது கூட பொரியவும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நான் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கட் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எதுவும் ட்ரை பண்ணேன். பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம எப்பவும் பாய் நான் உருண்டையாகவே பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டேட்ஸ் அண்ட் நட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ரோல் தான் பண்ண போகிறேன். இதுக்கு நம்ம வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா நட்ஸு எல்லாமே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லா நட்ஸையுமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி என்னென்ன நட்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் ஃபிக்கு, கிரேப்ஸ், ட்ரை கிரேப்ஸில் கோல்டு அண்டு பிளாக் ரெண்டுமே எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா குட்டியாக சாப் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். டேட்ஸில் நல்லா சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 2 to 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் கீ போட்டுட்டு இந்த சாப் பண்ணி வச்சுருக்க நட்ஸையும் அது கூட சேர்த்து லைட்டாக ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க டேட்ஸோட பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா லைட்டாக வதக்கிக்கலாம். இது கூட நம்ம அந்த நட்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது வந்து நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக பாப்பி சீட்ஸ் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து தூவிட்டு இந்த ரோலை வந்து அதில் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் அது படுற மாதிரி. ஒரு வேளை பாப்பி சீட்ஸ் இல்லைன்னா நம்ம வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா சூப்பரான டேட்ஸ் அண்ட் நட்ஸ் ரோல் ரெடி ஆயிரும். ரொம்பவே ஹெல்த்தி. நல்லா ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு வேளை நம்ம ரோல் பண்ண பிடிக்கல அப்படின்னாலும் நம்ம லட்டு மாதிரி உருண்டையாகவும் நம்ம பிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்க அப்படின்னா சோயா கட்லெட் தான் செய்ய போகிறேன். இதுக்கான அந்த கட்லெட்டை வந்து நம்ம முன்னாடியே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஸோ 1 வீக்குக்கு வந்து நமக்கு தேவையான அளவு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். சோயாவை வந்து ஃபஸ்ட்டே வந்து சுடு தண்ணியில் அலசி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கு தேவையான வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே நான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் இந்த சோயாவையும் நல்லா பிழிஞ்சிட்டு ட்ரையாக வந்து அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொரகொரப்பாக இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்க அந்த சோயாவோட பேஸ்ட் அதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது கூட நம்ம பாயில்டு பொட்டேட்டோ 2 பொட்டேட்டோயும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தழையும் தூவி நல்லா இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் வந்து நம்ம அரிசி மாவு நம்ம சேர்க்கணும். அப்போ தான் வந்து நல்லா அந்த ஷேப் வந்து நல்லா ஹோல்ட் ஆகும். இதை வந்து நல்லா கட்லட் ஷேப்புக்கு நம்ம உருட்டி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதுலேருந்து ஒரு ஒரு 6 to 7 பீசஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல திக்கான பேஸ்ட்டாக இதை வந்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பிளேட்டில் வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கட்லெட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த கார்ன்ஃப்ளவரோட பேஸ்ட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ்லேயும் போட்டு நல்லா கோட் ஆகிற மாதிரி சுற்றி கோட் பண்ணிக்கலாம்.
இதை வந்து ஒரு தோசைக்கல்லில் லைட்டாக எண்ணெய் விட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நல்ல மொறுமொறுன்னு சூப்பரான ஹெல்த்தியான சோயா கட்லட் ரெடி ஆயிரும். நமக்கு எப்போ வேணுமோ நம்ம அதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸ்நாக்ஸ்க்கும் நம்ம லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.